Daily. Taste the Daily. சார் சார் வாப்பா விக்ரம். How are you? சார் அர்ஜென்ட்டா உங்களை பார்க்க தான் சார் வந்திருக்கேன். நீ என்ன பார்க்க வந்திருக்க வேண்டியதே இல்லை. பரவாயில்ல, என்ன விஷயம் சொல்லு. சார் என்ன சார் அநியாயமா இருக்கு, என்னால நம்பவே முடியல. அந்த தீனதயாளெல்லாம் அவன் ஒரு கிரிமினல்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கிறப்போ அவனை மறுபடியும் வேலைக்கு சேர்த்திருக்கீங்களே சார். அது மட்டும் இல்லாம அவனுக்கு ஏசியா ப்ரமோஷன். சார் இது எப்படி சார் நியாயம்? நிறைய விஷயங்கள் நம்ம விருப்பத்துல நடக்குதுல்ல விக்ரம். சார் தீனதயாளும் ஒரு கேடு கெட்ட கால்பிரிட். நாம தான் அவனை கையும் களவுமா பிடிச்சோம். என் கையால தான் அவன் யூனிஃபார்மை நீங்க கைட்ட வச்சீங்க. அப்புறம் என்னாச்சு? மறுபடியும் அவனுக்கு யூனிஃபார்மை கொடுத்து அனுப்பி வச்சிருக்கீங்க. சார் அவன்லாம் மறுபடியும் டியூட்டிக்கு வர்றான்னா அப்புறம் நீதியா நேர்மையா டிபார்ட்மெண்ட்டுக்காக உயிரை பணைய வச்சு வேலை செய்யற மற்ற போலீஸ் ஆபீசர்ஸ்க்குலாம் என்ன சார் மரியாதை இருக்கு? விக்ரம், உன்னோட வேதனை எனக்கு புரியுதுப்பா. ஆனா நான் எந்த முடிவும் எடுக்க முடியாத இடத்துல இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேன். சார் என்ன சார் சொல்றீங்க? சார் உங்களுக்கு தான் இன்னும் ஒரு வருஷம் இருக்கு. ஒரு வருஷம் இருக்கு விக்ரம். ஆனா அந்த தீனதயாளன் எப்படியோ மினிஸ்டரை பிடிச்சி என்ன வேலையை விட்டு தூக்க வச்சுட்டான். சார் உங்களை எப்படி சார் தூக்க முடியும்? உங்க மேலதான் எந்த சார்ஜுமே இல்லையே. அதனால தான் டிஸ்மிஸ் பண்ணாம என்ன வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணாங்க அவங்க. அப்பதானே தீனதயாளனுக்கு அவங்க விரும்பின போஸ்டிங் கொடுக்க முடியும். நான் அந்த இடத்துல இருந்தா அவனை மறுபடியும் யூனிஃபார்ம் போட விட மாட்டேன். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணாங்க. எனக்கு டென்ஷனாவே இருந்தது. அதான் வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்துட்டேன். சார் உங்களை போல சில ஆஃபீஸர்ஸ் இருக்கிறதுனால தான் டிபார்ட்மெண்ட்டுக்கே மரியாதை. இப்போ நீங்களும் இருக்க மாட்டீங்கன்னா நீதிக்கும் நேர்மைக்கும் இடமே இல்லாம போயிடும் சார். உனக்கு புரியுது விக்ரம், ஆனா மேல இருக்கவங்களுக்கு புரியலையே. இது தீனதயாளங்களோட காலமா இருக்கு. நீ எது பேசுறதா இருந்தாலும் புது கமிஷனர் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் பேசு. என்ன ஒண்ணு, அந்த தீனதயாளனை எதிர்த்து ஃபைட் பண்றதுக்கு உனக்கு போதுமான பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணாம போறேன்னு தான் வருத்தமா இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள் நான் இருந்திருந்தா நானே உன்னை அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆக்கியிருப்பேன். தேங்க்ஸ் சார். அதை பண்ணாம போறேன்னு தான் வருத்தப்படுறேன். சார் அதெல்லாம் பரவாயில்ல, விடுங்க சார், அதை உழைச்சி வாங்கிக்கலாம். நீ உடனே போய் புது கமிஷனர் கால் ஆன் பண்ணு. அப்புறம் நீ என்கிட்ட பேசுற மாதிரியே ரொம்ப ஃப்ரீயா அவர்கிட்ட பேசாத. அவர் ரொம்ப ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்கிறவர். அதனால கொஞ்சம் ரெஸ்பெக்டா பார்த்து கவனமா பேசு. ஓகே சார். ஓகே ஓகே, we'll meet some other time. Take care my boy. I'll take leave. Yes sir. Bye. Thank you sir. சார் கமிஷனரை மீட் பண்ணணும்னு சொன்னேனே. இங்க வரணும் ஃபோன் பண்ணி சொன்னது இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். கமிஷனர் உள்ள தான் இருக்காரு, போய் பாருங்க. தேங்க்ஸ். சார் சொல்லுங்க விக்ரம். எஸ் சார். சார் தீனதயாளனுக்கு போய் அசிஸ்டன்ட் கமிஷனர் போஸ்ட்லாம். ஒரு நிமிஷம். ஒரு புது கமிஷனரா அப்பாயின்மெண்ட் ஆகி இந்த சீட்ல வந்து உட்கார்ந்திருக்கேன். ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு கூட ஒரு வாழ்த்து சொல்லல, வந்த உடனே உங்க பிரச்சனையை பேசுறீங்க. சாரி சார், சாரி, அது டென்ஷன்ல மறந்துட்டேன். சாரி. கங்க்ராச்சுலேஷன் சார். ஓகே, ப்ரொசீட் பண்ணுங்க. சார் அந்த தீனதயாளன் டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு இருந்தப்ப நிறைய கிரிமினல் வேலைலாம் பார்த்தவன். கட்ட பஞ்சாயத்து, லஞ்சம் வாங்குறது, நேர்மையா தொழில் செஞ்சு வாழறவங்கள மிரட்டி பணம் புடுங்கிறது, கிரிமினல்ஸோடலாம் ஒன்று சேர்ந்துக்கிட்டு நிறைய தப்பு பண்ணியிருக்கான். அந்த தப்பெல்லாம் ஆதாரத்தோட பிடிச்சி தான் அவனை வேலையிலிருந்து டிஸ்மிஸ் பண்ணோம். இப்போ நீங்க அவனுக்கு போஸ்டிங் கொடுத்து, அது கூட என்னை விட சீனியர் ஆஃபீஸரா போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க. இது எப்படி சார் நியாயம்? விக்ரம், நீங்க சொல்றது மட்டுமே அவருடைய தகுதி கிடையாது. அவரு கவர்மெண்டோட பல முக்கியமான ஆபரேஷன்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்டா இருந்து அவருடைய டெடிகேஷனை ப்ரூவ் பண்ணிருக்காரு. தப்புங்கிறது யாரும் பண்றது தானே. அதனாலதான் கவர்மெண்ட் அவருடைய பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் கணக்குல எடுத்துக்கிட்டு மறுபடியும் அவருக்கு போஸ்டிங் கொடுத்திருக்கோம். இனிமேல் பழைய தவறுகள் எதுவும் நடக்க கூடாதுன்னு வார்னிங்கும் கொடுத்திருக்கோம். அப்படியே கொடுத்தாலும் அவருக்கு வேற எங்கேயாவது போஸ்டிங் போட வேண்டியதானே? எதுக்கு என்னால வேலை போன அவருக்கு ஏன் ஸ்டேஷன்ல போஸ்டிங் போடணும்? இங்க பாரு விக்ரம், ஒருத்தருக்கு போஸ்டிங் கொடுக்கறப்ப அவருக்கு என்ன விருப்பம் இருக்குன்னு நாங்க கேட்போம். உங்க இடத்துல ஒர்க் பண்ணத்தான் அவர் விரும்புறாரு.
ஐ மீன் உங்க ஸ்டேஷன்ல தான் ஒர்க் பண்ணணும்னு சொல்றாரு. சோ நாங்களும் அங்க போஸ்டிங்ல போட்டுட்டோம். சார், நான் தான் அவருடைய எல்லா தப்பையும் கண்டுபிடிச்சேன். நான் தான் அவன் யூனிஃபார்மை கழட்ட வச்சேன். இப்போ அதே ஸ்டேஷன்ல எனக்கு மேலதிகாரியா வந்தா எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டாக்காதா? விக்ரம், இங்க போலீஸ் எல்லாரும் மக்களோட சேஃப்டிக்கு ஒர்க் பண்றதுக்காக தான் இருக்கிறோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஈகோவை காட்டுறதுக்காக இல்ல. அவரு அவருடைய வேலையை பார்க்கட்டும், நீங்க உங்க வேலையை பாருங்க. ஐ மீன் உங்க வேலையை மட்டும் பாருங்க. யாருக்கு என்ன போஸ்டிங் தரணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால அடுத்தவங்களோட விஷயத்துல மூக்க நுழைக்காத வரைக்கும் தான் உங்களுக்கு சேஃப்டி. போங்க, போய் உங்க வேலையை பத்திரமா பாத்துக்குங்க. கிளம்புங்க. விக்ரம், நீங்க போகலாம். கையில ஒரு டாக்டர் இனியாவை பார்த்து யாழினின்னு கூப்பிட்டு பேசுறாங்க. அவளும் அதுக்கேத்த மாதிரி பேசுறா. அப்ப என்ன அர்த்தம்? அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. ஆனா இதை என் அண்ணன் கிட்ட சொன்னா நான் தான் தப்பா சொல்றேன்னு என்னையே திட்டுவாரு. லட்டு மாதிரி ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. இதை எப்படி அண்ணனுக்கு புரிய வைக்கிறது? ஐடியா. இனியா, 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 கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாமா. இனியா. ஏய் அமுதா, என்னாச்சு உனக்கு? இனியா இனியான்னு உளறிட்டு இருக்க? இனியா இங்க இருக்கா? நான் உளரலன்னு. நம்ம வீட்டு மருமகளை தான் கூப்பிட்டு இருக்க. இப்ப வருவா பாருங்க. இனியா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாமா. இனியா, உன்னதாமா? ஏய் அமுதா, எழுந்து வந்தேன், அடிச்சு பல்லகள் எல்லாம் கட்டிடுவேன். எதுக்கு இப்ப தேவையில்லாம யாழினியை போய் இனியா இனியான்னு கூப்பிட்டு இருக்க? அவ பேர் யாழினின்னு உனக்கு தெரியாதா? அப்படிவா வழிக்கு. அண்ணா, நான் 2 தடவை யாழினிய இனியான்னு கூப்பிட்டதுக்கே இவ்ளோ கோவப்படுறியே. அங்க ஒரு டாக்டர் வார்த்தைக்கு வார்த்தை இனியாவ யாழினி யாழினின்னு பேர் சொல்லி கூப்பிட்டு பேசுறாங்க. அத கண்ணால பார்த்து காதால கேட்ட எனக்கு எப்படி இருந்திருக்கும்? என்ன உளர்ற? எந்த டாக்டர் அப்படி கூப்பிட்டாங்க? எதுக்கு இனியாவை யாழினின்னு கூப்பிடணும்? அப்படி கேளுன. நீ யாழினிய டாக்டர் கிட்ட செக்கப்க்கு கூட்டிட்டு போனல, அந்த டாக்டர் தான் அப்படி கூப்பிட்டாங்க. புரியலையே. உனக்கு ஒண்ணுமே புரியாது. விவரமா சொல்றேன் கேளு. காலையில நான் விருகம்பாக்கம் கிட்ட இருக்கிற அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்கதான் அந்த டாக்டரும் இனியாவும் வந்திருந்தாங்க. என்ன யாழினி, என்ன அடையாளம் தெரியலையா? நான் டாக்டர், செக்கப்க்கு வந்திருந்தியே. அப்புறம் யாழினி, அந்த அயன் டேப்லெட்ஸ் கொடுத்தேன்ல, அதை மட்டும் மறக்காம சாப்பிடணும். ஏன்னா நீ கொஞ்சம் அனீமிக்கா இருக்க. ஓகே, கண்டிப்பா டாக்டர். அப்புறம் யாழினி, ரொம்ப முக்கியம், இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. அதனால ரொம்ப தூரம் நடக்கிறது, டிராவல் பண்றது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா ஒரு டாக்டர் சம்பந்தமே இல்லாம இனியாவை யாழினின்னு கூப்பிட முடியும்? ஒருவேளை கவனம் இல்லாம தற்செயலா சொல்லிருக்கலாம்ல. ஏதோ ஒரு தடவை வாய் தவறி சொல்லியிருந்தா அத தற்செயலான்னு சொல்லலாம். ஆனா மறுபடியும் மறுபடியும் அந்த பேரையே சொல்லி கூப்பிட்டா அதுக்கு என்ன அர்த்தம்?
Taste Daily. Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.